ட்ரெண்ட் ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின நிறைய உண்மையான விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக பைல்வான் சார் வந்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட நாம நிறைய விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். புது படத்தை ஏற்காத திரிஷா கதை கேட்காம நடிக்க ஒத்துக்கிட்டாங்களா? இந்த கேரக்டர் சூட் ஆகுமான்னு நினைக்க வேண்டாமா? ஒரு உபச்சேரியை நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம திரிஷா ரசிகர்கள் ஏற்றுக்கல. விஜய்க்கு திரிஷா மேலே க்ரஷ் உண்டு, திரிஷாவுக்கு விஜய் மேலே க்ரஷ் உண்டு. எம்ஜிஆருக்கு எப்படி ஜெயலலிதா ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி திரிஷா ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, மறுபடியும் ஒரு வில்லனை அடிக்கணும். ரஜினி வில்லன், கமல் கதாநாயகன், லோகேஷ் கனராஜ் புதிய திட்டம். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். உங்களுக்கு தெரியாத சினிமா இல்ல, உங்களுக்கு தெரியாத நடிகர்கள் கிடையாது, நடிகைகள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல சினிமால என்ன நடக்குது, எந்த நடிகர்கள் எந்த படத்துக்கு கமிட் ஆயிருக்காங்க, நடிகைகள் அடுத்து என்ன நடிக்க போறாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட பார்வை அப்படின்றது இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை தாண்டி மக்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ரீசெண்டா ஒரு நடிகையை நம்ம ரொம்பவே கொண்டாடணும். த்ரிஷா 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 அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லா படத்துலயும் அடுத்தடுத்து த்ரிஷா தான் கமிட் ஆயிருக்காங்க. இப்போ வேற யாருமே ஹீரோயினா இங்க இல்ல, ஏன்னா எல்லாருமே கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க, பெரிய அளவுல யாருமே கிடையாது அப்படின்ற பட்சத்துல த்ரிஷா மட்டுமே இருந்தாங்க. இப்ப த்ரிஷாவும் தொடர்ந்து ஒரு 2-3 படங்கள் தோல்விகளா அமைஞ்சதுனால இப்ப அவங்க இல்லையா, இல்ல அடுத்தடுத்த படங்கள் அவங்க நடிக்கிறதுல பிஸியா இருக்காங்களா, இப்போ எப்படி இருக்காங்க சார்? த்ரிஷா அடுத்து வருவாங்களா வரமாட்டாங்களா ஸ்கிரீன்ல? இல்ல, த்ரிஷா 6 மாதமாக எந்த படங்களையும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கறது அறிவிச்சது உறுதியாயிடுச்சு. எதுக்கு சார்? ஏன்னா அஜித்தோட நடிச்ச விடாமுயற்சி, கமலஹாசனோட நடிச்ச தக்லை ரெண்டுமே அட்ர ஃபிளாப். அதாவது கதை கேட்காம நடிக்க ஒத்துக்கிட்டாங்களா? இந்த கேரக்டர் சூட் ஆகுமான்னு நினைக்க வேண்டாமா? ஒரு நல்ல கேரக்டர்ல இது வரைக்கும் த்ரிஷா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு திடீர்னு இப்போ தக்லைஃப்ல ஒரு உபச்சேரியை நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம த்ரிஷா ரசிகர்கள் ஏத்துக்கல. அதனால கதையறிவு த்ரிஷாவுக்கு கம்மி ஆயிட்டான்னு தெரியல. அதனால புது படங்கள் எதுலையும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு ஒரு 6 மாசம் கெப்ட் மம். ஒருவேளை வெயிட்டிங் ஃபார் நல்ல ஸ்டோரிக்கா இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இதுல வேற தரப்புல இருந்தும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே த்ரிஷா விஜய் கட்சியில சேர போறாரு, அதனால இப்போ அது ஒரு முக்கியமான விஷயமா கூட. இப்ப எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 7 மாதம் 8 மாதம் இருக்கிறதுனால அந்த கேப் இது இவங்க விஜய் கிட்ட ஆக்சுவலி கட்சிக்காக போய் ஒர்க் பண்ண போறாங்களா எப்படி சார்? ஆமா, அதாவது ஏற்கனவே கொஞ்சம் கிரஷ் உண்டு. விஜய்க்கு த்ரிஷா மேல கிரஷ் உண்டு, த்ரிஷாவுக்கு விஜய் மேல கிரஷ் உண்டு. எல்லா வீடியோலையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தனியா நிக்கிறாரு விஜய். எம்ஜிஆருக்கு எப்படி ஜெயலலிதா ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி த்ரிஷா கட்சியில சேர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவங்க பெண்கள் மனசை கவர்ற அளவுக்கு பேசலாம். இப்ப விஜய்க்கு பெண் ரசிகர்களை கவர்ற அளவுக்கு இன்னும் ஒரு பேச்சு கொடுக்கல. அதனால அதுவும் இருக்கலாம். அதாவது விஜய் கட்சியில் சேரலாம், சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு ஏதாவது பதவியும் வாங்கலாம், அதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. ஆனால் த்ரிஷா என்ன முடிவு எடுத்திருக்காருங்கிறது அவரு வாயை விட்டு திறந்தான்னு தெரியும். ஓகே. ஆனா த்ரிஷா விஜய் அந்த விமர்சனம் வரும்போது த்ரிஷாவோட ஒரு பழைய இன்டர்வியூ பயங்கர வைரலா போச்சு. நீங்க அதை பாத்தீங்களா அப்படின்னு தெரியல. த்ரிஷா கிட்ட கேட்பாங்க, நீங்க என்ன ஆகணும் அப்படின்னு ஆசை உங்களுக்கு? அப்படி எனக்கு நடிகையெல்லாம் நான் வரமாட்டேன், எனக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை அப்படின்னு அவங்க 90s டைமிங்லேயே சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ நீங்க அதை பாத்தீங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய ஜெயலலிதா அவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்றதாவுமே ஒரு நியூஸ் வந்தது. அப்படி இருக்கிற பட்சத்துல முழு மூச்சா மேபி த்ரிஷா அரசியலுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆமா, ஏன்னா அவங்க மனசுல 10 வருஷத்துக்கு முன்னாலே அந்த பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமா அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப வெல் செட்டில்டு, நல்ல நடிகை, நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாங்க, கல்யாணமும் ஆகல. சோ மக்களுக்காக நான் தொண்டு செய்யறேன் இன்னும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால த்ரிஷாவுக்கு அந்த எண்ணம் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நீங்க உறுதிப்படுத்திட்டாங்க, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கு, நான் சேவை செய்ய வர்றேன். ஆமா. சோ அதே மாதிரி ஜெயலலிதா எப்படி கோயில்களுக்கெல்லாம் யானை வாங்கி தருவாங்களோ அதே மாதிரி இவங்க ரோபோட்டிக் யானை ஒரு கோவிலுக்காக வாங்கி தந்திருந்தாங்க. ஆமா. ஆனா
அதாவது விஜய் கிறிஸ்தவர் பிறப்புல, ஆனா வளர்ப்புல இந்துவா தான் எஸ்.ஏ. சந்திரசேகர் வளர்த்தாரு. இன்னைக்கு எஸ்.ஏ. சந்திரசேகரும் திருமதி சோபா சந்திரசேகரும் முன்னோட்டியே போயிட்டாங்க. ஆமா. அதாவது தன்னுடைய மகனுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக. அந்த அடிப்படையில த்ரிஷாவும் சினிமாவுக்கு நான் முழுக்கு போடுறேன், அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்றது காலம் கனியலாம். வரலாம். ஓகே. ஸோ நீங்க த்ரிஷா அப்படின்னு சொல்லி பேசினாலும் இன்னொரு விஷயம் வந்து எனக்கு கேட்கணும் கண்டிப்பா. என்ன அப்படின்னா, த்ரிஷா வந்து இப்ப அடுத்ததா சூர்யா கூட ஒரே ஒரு படத்துல மட்டும் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஓய்வு எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸுமே வந்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்து ஒரு பிளான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க வந்து அந்த பிளான பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. 46 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் கமல் பிளஸ் ரஜினி வந்து கூட்டணி சேர போறது உறுதி அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? அதுல என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் கமலஹாசனும் ஹிட் கொடுத்தவரு, ஆமா. விஜய்க்கும் ஹிட், நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் ஹிட் கொடுத்தவரு. ஸோ 2 பேரை பற்றிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு உண்டு. 2 பேருமே அவர் பெரிய டைரக்டர்னு ஏத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த படம் கிட்டத்தட்ட 500 கோடி வசூல் ஆயிடுச்சு வந்துருச்சு. ஆமா. அதனால போய் ஏற்கனவே கதை சொல்லியிருக்காரு. அப்போ ஓகேன்னு இருக்காரு. நம்ம டூ ஆமா. ரஜினி வந்து இப்போ ஒரு ஃபங்ஷன்ல கூட சொல்லியிருந்தாரு, நடிக்க வாய்ப்பு இருந்தா நடிப்போம் 2 பேரும் ஆமா. சேர்ந்து அப்படின்னு. அது வந்து ரொம்ப நாளாவே ரஜினிகாந்த் வந்து, நான் ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, மறுபடியும் ஒரு வில்லனை நடிக்கணும். ஏன்னா நான் ரொம்ப ஒரு ரெடிமேட் ரோல்லே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வில்லனா வேற டைப் எனக்கு யாராவது கதை கொண்டு வந்தா ஒத்துக்கிறேன்னு சொன்னாரு. அந்த அடிப்படையில் லோகேஷ் கனகராஜ் இப்போதைக்கு திட்டமிட்டு இருக்கிற படி கமலஹாசன் ஹீரோ, வில்லன் ரஜினிகாந்த். அதுதான் கதை சொல்லியிருக்காரு. இந்த கதையை யார் தயாரிக்கிறாங்கன்னா, ரெட் ஜெயின் மூவிஸும் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் 2 பேரும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. அதனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இதுக்கு உண்டு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ ரெட் ஜெயின் மூவிஸோட அந்த சிஇஓவா வந்து இன்பநிதி அறிவிக்க போறதா ஒரு நியூஸ். ஆமா அறிவிச்சாச்சு. அவர் வந்து ஆபீஸ்லயே போய் உட்கார்ந்துட்டாரு. கலைஞர் டிவி ஆபீஸ்லயே அவரு அந்த நிதி வழங்கல் அதிகாரியா பண்ணிட்டாரு. ஸோ அவர் ஏற்கனவே அந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் அவர் வந்து படிச்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இதுல ஒரு 2 இருக்கு. ஒண்ணு, இன்பநிதி நேரடியா சினிமால கதாநாயகன் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. அது முதல்ல நடக்குதா, இல்ல ரஜினிகாந்த் கமலஹாசன் இணைந்து நடிக்கிற படம் முதல்ல நடக்குதாங்கிறது தெரியல. ஆனா எனக்கு என்னமோ உதயநிதி ஹீரோவா நடிக்கிற படம் தான் முதல்ல ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் பக்கத்துல வருது. இன்பநிதி சொல்றீங்களா? இன்பநிதி உதயநிதி அவர்களுடைய மகன் இன்பநிதி சினிமாவில் கதாநாயகன் அடிக்கணும்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ எலெக்ஷன் வேற ஏப்ரல் மாதம் வர்றதுனால 3 மாதத்தில் அந்த படத்தை எடுத்து விடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்ப காலத்தில் திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர் உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான். அவர் தான் அந்த எம்பி எலெக்ஷன்லாம் அதிகமாக ஒர்க் பண்ணி அதிகமாக ஜெயிக்க வச்சவர். அதனால தான் அவர் அரசியலுக்கு மறுபடி வந்தார், எம்எல்ஏ ஆனார். அதே மாதிரி இவரையும் கொண்டணும். அதாவது சினிமா மூலமா அறிமுகம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அரசியல் வந்தா போதும், இல்லைன்னா யாரும் தெரியாது இல்ல. அந்த அடிப்படையில 2 ஆப்ஷன் இருக்கு. உதயநிதி ஹீரோ ஆகிற படம் முதல்ல வெளிவருதா, ரஜினிகாந்த் இல்லைன்னா கமல்ஹாசன் கதாநாயகன் நடிக்கிற லோகேஷ் கனகராஜ் இயக்கிற படம் வரப்போகுதாங்கிறது பின்னால தான் தெரியும். ஏன்னா 2வது எடுப்புல அந்த ஃபுல் ஸ்கிரீன் பிளே 2 பேருமே கேட்பாங்க. 2 பேருமே, அதாவது கமல்ஹாசன் விட்டு கொடுக்க மாட்டாரு, ரஜினிகாந்த் கூட விட்டு கொடுக்கலாம். ஏன்னா ரஜினிகாந்துக்கு சீனியர் கமல்ஹாசன். அப்போ அவர் ஹீரோன்னு ஒத்துக்கிட்டு கரெக்டு தான். ஸோ அது எப்படி திரைக்குது என்னங்கிறது 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறதுக்கும் 1 வருஷம் ஆகலாம். ஏன்னா டிஸ்கஷன் போகணும், அது நிறைய வேலை இருக்கு. அது வேற சம்பளம் வேற எக்கச்சக்கமாக கேட்பாரு லோகேஷ் கனகராஜ். பெரிய பட்ஜெட்டு. இப்போ இது வந்து 350 கோடி பட்ஜெட்டு கூலி, அது கிட்டத்தட்ட 600 கோடி பட்ஜெட்டே வரும். அப்போ எப்படி அது பேன் இண்டியா படம்னா இங்கிலீஷ் மலையாளம் எல்லா மொழிகளுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கதை உருவாகணும். கண்டிப்பா இட் வில் டேக் டைம். அதுல ஹீரோயினா நடிக்கிறதுக்கு இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ்ல யார் சார் தகுதி? இல்ல இப்போ சொல்ல முடியாது, இன்னும் 6 மாசம் இருக்குல்ல. அந்த டைம் யார் அதுக்கு வந்து மேபி இப்போ அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு ஒரு நாமினேஷன் இருக்கும்ல, அதுல இல்ல ஸ்ரீலீலா இருக்கலாம். ஸ்ரீலீலாவா? ஸ்ரீலீலா, ஏன்னா அவங்க தான் இப்போ நம்பர் 1 இருக்காங்க. அந்த மாதிரி யாராவது எப்பவுமே டாப் ஹீரோயின் தான் போடுவாங்க, புது ஹீரோயின் போடவே மாட்டாங்க. ஏன்னா 2 பேருக்கும் ஈடு கொடுக்கணும். அதனால கதை எப்படி இருக்கிறத பொறுத்து 2 ஹீரோயினா
இவருக்கும் ஒரு ஹீரோயின் இருக்கலாம். இருக்கலாம். அதனால 3 ஹீரோயினா இப்போ பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா 4 ஹீரோயின் போட்டாரு ஆமா. மணிரத்னம். அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே. ஸோ நீங்க கூலி அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் கண்டிப்பா கேட்கணும். கூலி படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, நல்லா போச்சு. 1000 கோடி அவங்க எதிர்பார்த்தாங்க. இப்ப அத நெருங்க போற மாதிரியான ஒரு இல்ல சூழ்நிலை 500 வந்துகிட்டு கோடி, இருக்கு. 600 கோடி வரும். ம். ஏன்னா இல்ல 6 நாள்லயே வந்து 500 கோடி அப்படின்னு இல்ல சொன்னாங்க. இனிமே வந்து பிக்கப் ஆகுறதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா ம். பார்க்கிறவங்கலாம் இன்னும் கூட பார்த்துட்டாங்க. ம். இனிமே குழந்தைகள் பார்க்கணும். ம். அவங்களுக்கு இப்போதான் ஒரு ஃபீல் வருது. நம்ம உண்மையிலேயே யுஏ அதாவது வயசுக்கு வந்தவங்களும் பார்க்கலாம், வராதவங்களும் பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தோம்னாக்கா, இன்னும் ஒரு 100 ஓகே. இப்ப கோடி வரும். ஏனால வந்து அந்த 18 இயர்ஸ்க்குள்ள ஆமா. இருக்கவங்க இன்னும் அதாவது பார்க்கல, நெறைய போகல. மால்ல வந்து விடமாட்டேன்ட்டாங்க. ஓகே. சின்ன சின்ன தியேட்டரு, டிஸ்ட்ரிக்ட் தியேட்டர்ஸ்லாம் விட்டாங்க தவிர, மற்றபடி மால் தியேட்டர்லாம் இன்னும் குழந்தைகள வெளிய அனுப்பிட்டாங்க. அது ஒரு பெரிய குறையா இருக்கு. ஓகே. ஸோ அதுக்காக வந்து அவங்க வந்து இப்போ ஹைகோர்ட் அணுகுனாங்க. ம். யாரு சன் பிக்சர்ஸ். ம். இந்த மாரி எங்களுக்கு மறுபடியும் சென்சார் பண்றோம். நீங்க வந்து எங்களுக்கு ஈஏ குடுங்க அப்படின்ட்டு. உடனே சென்சாருக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க. சென்சார் வக்கீல் வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது எங்க மேல தப்பு ஒண்ணும் இல்லைங்க. நாங்க ஏற்கனவே நீங்க சண்டை காட்சியுடைய நீளத்த குறைச்சீங்கன்னா, அதனுடைய வீரியத்த, கொடுமைய கட் பண்ணீங்கன்னா, நாங்க ஈஏ குடுக்கணும்னு தான் சொன்னோம். ஏன் நாங்க அதெல்லாம் கட் பண்ண மாட்டோம். அப்படியே இருக்கும் சண்டை காட்சின்னு சொன்னனால தான் நாங்க ஏ சர்டிஃபிகேட் குடுத்தோம். ம். ஏ சர்டிஃபிகேட் சன் டிவி கேட்டே வாங்கியது. ம். இப்ப எதுக்கு இப்படி அவசர வழக்கா ம். விசாரிக்க சொல்றாங்கன்னு உடனே கோர்ட் என்ன பண்ணிட்டு, அவசர வழக்கெல்லாம் விசாரிக்க முடியாது. தூக்கி தள்ளுபடி பண்ணிட்டு, அதாவது ஓகே. தள்ளி வச்சிருக்காங்க. இதுக்கிடையில இனிமேல் அது பாசிட்டிவா ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் சரி, நெகட்டிவா ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் சரி, அது ஒண்ணும் செய்யாது. ஏன்னா செப்டம்பர் மாசம் ஓடிடில ரிலீஸ் ஆகுது. ம். கூலி வந்து 126 கோடி ரூபாய் வித்துருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களும் ஆதாயம் பெறணும் இல்லையா? ம். அதனால செப்டம்பர் 20th வாக்குல ஓடிடில வெளியாகுன்றாங்க. அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பிரயோஜனம் இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. ஓகே. ஸோ கூலி படத்துக்கு வந்து இப்போ ஜட்ஜ்மென்ட் வருமா? அதாவது இப்போ நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, "டேய் விட்டம் இருக்கு, ம். குனிஞ்சு போ" அப்படிம்பாங்க. ம். போனோம்னா இடிச்சிரும். இடிச்சிரும். அது மாதிரி தான் இப்போ சன் டிவிக்கு. ஓகே. முதல்லே சரி ரைட்டு ரஜினிகாந்த் படம் ஏ சர்டிஃபிகேட்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ம். இவங்களா ஏ சர்டிஃபிகேட் கேட்டு இவங்களா மறுபடியும் சென்சார் பண்றோம். நீங்க ஈஏ கொடுங்கன்னு சொன்னா எப்படி? ஆமா. ஓகே. அதனால ஒரு குழப்பத்துல இருக்கு. ஓகே. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு கொஞ்சம் அதை எடுத்து விட்டா நல்லா இருக்கும்ட்டு. ம். இதை முதலே சொல்லிருக்கோண்டே அவங்களும். ஆமா. ஃபர்ஸ்ட்டே பண்ணியிருந்தா இந்நேரம் இன்னும் கொஞ்சம் வசூல் அதிகமா இருக்கும். ஃபேமிலியோட போய் பார்க்குற மாரி இருந்தா. ஆ அதான். ஓகே. ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரி கூலி வந்து எந்த அளவுக்கு வரப்போகுது? அடுத்து சர்டிஃபிகேட் மாறி வருமா? ஓடிடில ரிலீஸ் ஆகும்போது அதோட வரவேற்பு இன்னும் எப்படி இருக்கும்? எவ்வளோ வசூல் வரும்? அப்படின்றதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சார் வந்து நெறைய விஷயம் வந்து இன்னைக்கு பேசியிருந்தீங்க. முக்கியமா வந்து மறுபடியும் மீண்டும் வந்து ஒரு 46 வருஷத்துக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் மூலியமா வந்து ரஜினி, கமல் 2 பேரும் ஒன்றிணைய போறத பத்தியும் உறுதியா வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இது வந்து ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஐ ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ தேங்க் யூ சோ மச் சார். நெறைய விஷயம் வந்து எங்களுக்காக வந்து உண்மைய உடைச்சு பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வார சினிமாவ பத்தியும், சினிமா நடிகர், நடிகைகள பத்தியும் சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஷோல நான் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிரோஷா.